ஹாய் நண்பா நண்பி எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்மஸ்ன்னு சொன்ன உடனே முதல்ல எல்லோரோட ஞாபகத்துக்கும் வர்றது கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு சொல்கிற சாண்டா கிளாஸ் தான். அவரோட அடர்ந்து வளர்ந்த வெள்ளை தாடி, வெள்ளை பார்டர் வச்ச சிவப்பு கலர் வெல்வெட் அங்கி அணிஞ்சு சிரித்த முகம், இதோட முதுமையை பிரதிபலிக்கிற வசீகரமான தோட்டத்தோடு வர கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மேற்கத்திய நாடுகள்லேயும் சில கீழே நாடுகள்லேயும் மட்டுமே இருந்த கிறிஸ்மஸ் தாத்தா இப்போ உலகம் முழுசும் பரவி டிசம்பர் மாதம் வந்தாலே சாண்டா கிளாஸ் வேஷம் போடுற பல பேரை பார்க்கலாம். சாண்டா கிளாஸை பற்றி தெரியாத குழந்தைகளே இந்த உலகத்தில் இல்லை. அவ்வளோ பிரபலமான இந்த கிறிஸ்மஸ் தாத்தா யார் தெரியுமா? ரோம் சாம்ராஜ்யத்தில் பதாரியா பகுதியில் லைசியா துறைமுகத்தில் பிறந்தவர் தான் நிக்கோலஸ். இவர் தான் உண்மையான கிறிஸ்மஸ் தாத்தா. இவர் துருக்கி நாட்டில் பிசப்பாக பணியாற்றி பல ஏழைகளோட துயர் துடைத்து வந்தார். சின்டர் நிக்கோலஸ் அப்படிங்கிற இவரோட பேரை மக்கள் இவரை சின்டர் கிளாஸ் என்று அழைத்தனர். வாழ்க்கையோட அடித்தள மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு தன்னை அர்ப்பணித்து உதவிய ஒரு அற்புத மனிதர் தான் நிக்கோலஸ். மக்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தேவையை அவங்களுக்கு தெரியாமலேயே செஞ்சுட்டு வந்தார். இறக்கம், நல்லுறவு, தாராள மனம், குழந்தைகள்கிட்ட அன்பு செலுத்துகிற விதம், இது போன்ற நல்ல குணங்களை கொண்ட நிக்கோலஸ் ஒரு சிவப்பு அங்கி அணிஞ்சு வெள்ளை குதிரையில் போய் குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்து சந்தோஷப்பட்டார். இது மட்டும் இல்லாமல் தன்னோட எல்லா சொத்தையும் விற்று ஏழை மக்களுக்கு உதவி செய்தார். ஆலயத்தில் தங்களோட தனிப்பட்ட வேண்டுதலை சொல்லலாம்னும் அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறணும் சொன்னார். அதுபடி மக்கள் தங்களோட குறைகளை சொல்கிறப்ப அது சரியானதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரியாமலேயே அந்த உதவிகளை செய்து வரதை வழக்கமாக செஞ்சாராம். ஒரு தடவை ஒருத்தர் தன்னோட 3 பெண்ணுகளையும் எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு தெரியலை அப்படின்னு புலம்பி தவிச்சிட்டு இருந்தாராம். மூத்த மகளுக்கு நிச்சயமான உடனே அவளுக்கு நகைகளை செய்ய வழி இல்லாமல் புலம்பி அழுது மன்றாடினாராம். குளிர்கால விழா கொண்டாடப்பட்ட அந்த நேரத்தில் இவரோட குடும்பம் சோகத்தில் அமைதியாக தூங்கினாங்களாம். நள்ளிரவில் இவரோட வீட்டில் ஏதோ ஒரு பொருள் பொத்துன்னு விழுந்துச்சான். சத்தத்தை கேட்டு அந்த மனுஷன் எழுந்து பார்த்தாராம். அங்கே ஒரு பை விழுந்து இருந்துச்சான். அதை எடுத்து பார்த்தா உள்ள நகைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். அதுக்கு பிறகு தெய்வம் தன்னோட தேவைகளை தந்து விட்டாருன்னு சொல்லிட்டு தன்னோட மகளோட திருமணத்தை தடபுடலாம் நடத்தினார். இதே மாதிரி தன்னோட 2வது பொண்ணுக்கும் திருமண நிச்சயம் நடந்துச்சு. வழக்கம் போல் நகை பணம் எதுவும் இல்லை. மறுபடியும் குளிர்கால பண்டிகையில் அதே மாதிரி ஒரு பை அவரோட வீட்டில் விழுந்துச்சு. உடனே எழுந்து வீட்டோட வெளியே ஓடி போய் பார்த்தாரு. தூரத்தில் யாரோ போகிறது மட்டும்தான் தெரிஞ்சது. சில காலத்துக்கு அப்புறம் தன்னோட 3வது மகளுக்கும் திருமணம் நிச்சயமானது. இந்த முறை குளிர்கால பண்டிகையில் இரவு விழிச்சிருந்து அந்த அறியா நபர் யாருன்னு பார்க்குறதுக்கு அவரோட வரவுக்காக காத்திருந்தாராம். எதிர்பார்த்தபடியே ஒரு பை பொத்துன்னு விழுந்த உடனே கதவை திறந்து பார்த்தாரு. சிவப்பு அங்கி போட்ட ஒரு உருவம் வெள்ளை குதிரையில் ஒரு பெரிய பையோடு போயிட்டு இருந்தார். அவரை மடக்கி பிடிச்சி பார்க்குறப்பதான் அந்த உருவத்துக்கு சொந்தக்காரர் இந்த நிக்கோலஸ். ஆச்சரியத்தோடு பார்த்த இவர், ஐயா நீங்களா என்னோட 3 மகளுக்கும் இப்படி உதவி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டார். உடனே நிக்கோலஸ் அவரை பார்த்து, நான் உதவி பண்ணதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிட்டு அவர் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டார். இப்படி குளிர்கால பண்டிகையில் தேவையுள்ள மக்களுக்கு இதுபோல் பரிசுகளை கொடுத்து அந்த குடும்பத்தினரும் குழந்தைகளும் அனுபவித்து சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு இவரும் சந்தோஷப்படுவாராம். இப்படி பல உதவிகளை செய்த நிக்கோலஸ் 3ஆம் நூற்றாண்டில் டிசம்பர் 6 மரணம் அடைஞ்சாராம். இந்த நாளை ஐரோப்பாவில் இன்னும் பண்டிகை நாளாக கொண்டாடுங்கிறாங்களாம். அவரோட உடலை மைரா அப்படிங்கிற இடத்துல அடக்கம் பண்ணாங்க. மக்கள்கிட்ட இவர் காட்டின அன்பு, இரக்கம், தயாள குணம், இதனால் அவரோட கல்லறைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்களாம். 6வது நூற்றாண்டுக்குள்ளே அவரோட கல்லறை ரொம்ப பிரபலமாகிட்டான். யாத்திரிகள் மூலமாக
அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலும் இவரோட புகழ் பரவுச்சான். செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிறது டச்சு மொழியில் சிண்டர் கிளாஸ் அப்படின்னு மறுவிச்சான். பின்னர் ஆங்கில பேசுகிற மக்கள் இவரை சாண்டா கிளாஸ் அப்படின்னு அன்போட கூப்பிட்டாங்களாம். 1822 கிளமட் மூர் அப்படிங்கிறவர் கிறிஸ்துமஸுக்கு முந்தைய இரவு அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதினாராம். அதில் கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றின எல்லா இதையும் வர்ணிச்சாராம். இது பத்திரிகையில் வெளியாகி மிகவும் பிரபலமடைஞ்சுதான். மூர் எழுதின ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் என ஆரம்பிக்கிற தன்னோட கவிதையில் நிக்கோலஸை கதாநாயகனாக வடிவமைச்சதே நிக்கோலஸினுடைய புகழ் அமெரிக்கா முழுவதும் பரவ மூல காரணமாக இருந்ததாம். சாண்டா கிளாஸோட உருவம் ஒரு வேலையாளோட அடையாளத்தை வச்சு வரையப்பட்டதாம். அந்த வேலையாளோட அழகிய சிவந்த கண்ணம், பழுப்பு நிற தாடி, சிறிய வாய், பெருத்த தொப்பை, சிவப்பு நிற அழகிய மேலாடை, பனிக்கால தொப்பி, தோளிலே ஒரு மூட்டை, இவையெல்லாம் ஒன்று திரண்ட உருவம்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிற சாண்டா கிளாஸ். நிக்கோலஸ் செஞ்ச உதவிகள் மாதிரி நாமளும் ஏழை குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பரிசுகளை வழங்கி கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவோம். அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள்.